நண்பர்களே, எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது. படிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். புக்கை எடுத்த உடனே ஆனால் 5 நிமிஷம் ஃபோனை எடுக்க தோணுது. கொஞ்ச நேரம் கழித்து படிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இதில் நீங்கள் அதை நினைக்க ஆரம்பிக்கிறங்காட்டி கடைசியில் நாள் முழுதும் அப்படியே போயிடுது. இப்போ தான் எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படிங்கிறது, நான் சோம்பேறிங்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த சோம்பேறித்தனம் உங்களால் மட்டும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இன்னைக்கு படிக்க தொடங்குறதுக்கு கடினமாக இருக்கிற சில பேர் இருக்கலாம். அதை பற்றி தான் ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான காரணங்களும் அதுக்கு இருக்கலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன, உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பெரிய கோல் மனசை ரொம்ப பயமூட்டிகிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த முழு சாப்டரில் நீங்கள் படிக்க முடிக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, இந்த மாதத்தில் இந்த சிலபஸ் முழுசையும் நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அடுத்த 20 நிமிடம் இந்த 2 பக்கங்களை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன இலக்கை வச்சுட்டீங்க நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சிடலாம். அதான் ஸ்மால் கோல் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குண்டான ப்ராக்ரஸை நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அதற்கு பின்னாடி நீங்கள் படிப்பேன் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு ஆரம்பித்த பின்னாடி தான் ஒரு மோட்டிவேஷனே உருவாகும். இதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபோனை ஏன் நம்ம அதிகமாக கவர்ந்து இழுக்குது. புக்கை படித்த உடனே உங்களுக்கு பெருசாக ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது. அதனால் நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு ஸ்வைப் பண்ணுறது, அடுத்த வீடியோ அதுக்கடுத்து ஸ்வைப் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேற ஒரு கண்டென்ட்டை பார்க்குறது, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றது, அப்புறம் உங்களுக்கு மெசேஜு, உங்களுக்கு கேம்ஸ்குள்ளே வர்றது, இன்ட்ரெஸ்ட் போயிடுறது. நம்மளுடைய அட்டென்ஷன் தொடர்ந்து புதிய புதிய விஷயங்களுக்குள்ளே அப்படியே ஈர்க்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது. அதனால தான் படிக்கிற நேரத்தில் ஃபோனை டேபிளில் வச்சுட்டு நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு மனதோட நீங்கள் போராடுறதை விட்டுட்டு அதை சைலண்டில் போட்டுட்டு கொண்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் தேர்ட் ஒன் என்னென்னா, புரியாததை படிக்கிறத நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம். அதை நம்ம எப்படி மாற்றலாம்? அதாவது சில நேரங்களில் எனக்கு படிக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, உண்மையான ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் எனக்கு இந்த லெசன் புரியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையாகவே இருக்கலாம். புரியாத ஒன்றை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகலாம். அப்போ தான் நீங்கள் பேசிக் கான்செப்டை திருப்பி பாருங்க, டீச்சர்கிட்ட போய் கேளுங்க, நண்பர்கிட்டையும் இதை பற்றி கேளுங்க. ஒரு கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னு வைங்க, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஃபெயிலியர் ஃபியர். அதாவது நான் படிக்கும்போது மார்க் வரவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மற்றவங்க என்னை விட அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு தோணலாம். பேரண்ட்ஸ் என்ன சொல்வாங்களோ அப்படின்னு உங்களுக்கு அந்த பயம் சில மாணவர்களை அதிகமாகவே படிக்க வைக்கலாம். ஆனால் சிலருக்கு அது அவாய்டன்ஸை கூட உருவாக்கலாம். படிக்காமல் இருப்பதன் மூலமாக அந்த பயம் தற்காலிகமாக தவிர்க்க முயற்சிக்கலாம். அதனால் ரிசல்ட்டை பற்றி மட்டும் நினைக்காம இன்னைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தலாம். இதில் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேரிசன். அதாவது அவன் ஏற்கனவே 2 சாப்டர்ஸை முடிச்சிட்டானே, அவள் எப்போதுமே ஃபர்ஸ்ட் மார்க். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு உதவுகுதா? இல்லைன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை குறைக்குதா? நேற்றைய உங்களோட இன்றைய நீங்கள் கம்பேர் பண்ணிக்கங்க. நேற்று 20 நிமிஷம் படிச்சிங்களா, இன்னைக்கு அதை விட ஒரு 5 நிமிஷம் 25 நிமிஷம் முயற்சி செஞ்சுங்க. உங்களோட ப்ராக்ரஸ் சின்னதாக இருந்தாலுமே இதில் அந்த ப்ராக்ரஸ் தான். இதில் 6th ஒன் என்னன்னா,
சிம்பிளான உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி சிஸ்டம், அதாவது ஒரு சிம்பிள் ரொட்டைனை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் ஸ்டெப் 1 என்னென்னா, இன்னைக்கு படிக்க வேண்டிய ஒரு சின்ன டாஸ்க்கை நீங்கள் எழுதுங்க. அதில் ஸ்டெப் 2 என்னென்னா, ஃபோனை டிஸ்ட்ராக்ஷனை குறைங்க. ஸ்டெப் 3 என்னென்னா, 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படிப்பில். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க. ஸ்டெப் 5 என்னென்னா, படித்ததை புக்கை மூடிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வார்த்தையில் ரீகால் செஞ்சுட்டுங்க. முக்கியமாக நான் 5 மணி நேரம் சேரில் உட்காந்துருந்தேன் என்பதுங்கிறத வந்து முக்கியமே இல்லை, என்ன புரிஞ்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் 7th ஒன்று என்னென்னா, பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட குழந்தைகளை படிக்கவில்லைன்னா உடனே நீ சோம்பேறி, உன் ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறான் பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு லேபிளை அவங்களோட கம்பேர் செய்யறதை விட்டுட்டு நீங்கள் அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த சப்ஜெக்ட் உனக்கு கஷ்டமாக இருக்குதா, இங்கே ஆரம்பிக்க முடியாமல் நீ தவிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. சில நேரம் உங்களோட பிஹேவியருக்கு பின்னாடி ஒரு டிஃபிகல்ட்டி கூட இருக்கலாம். இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, படிக்க மனசு வரலைன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே உடனே சோம்பேறின்னு முடிவு செஞ்சிடாதீங்க. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அப்புறம் டிஸ்ட்ராக்ஷனை புரியவில்லையா, ஃபெயிலியர் ஃபியரா, அப்படி இல்லைன்னா உங்களோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் காரணத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாயிரும். ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் 20 நிமிஷம் ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கை பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி இதுதான். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சர்வீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.